ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மோஜோ பை த ரைடர். நம்மளுடைய வீடியோ சொன்ன மாதிரி வி ஜஸ்ட் ஸ்டார்டட் டு காந்தலூர். என்னடா அவன் ரைடு பாதிலேருந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறானே அப்படின்னு நினச்சிக்க வேணாம். பிகாஸ் என்ன சொல்கிறது, இருட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் எப்பொழுதும் போல் ரிங் ரோடு, அப்புறம் அந்த டிராஃபிக் ரோடு, இதுதான் கொஞ்சம் கடுப்பானது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சரி வெளியில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு தெரியல ஆடியோ எப்படி படப்படன்னு அடிக்குதா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியல. 5 பேர் நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோங்க. ஒரு RC 390, ஒரு R3, ஒரு R15, ஒரு MT-15, அப்புறம் ஒரு மோஜோ. இன்னும் 2 பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சேலமில் ஒரு ஆள், ஈரோட்டில் ஒரு ஆள் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே காந்தலூர் போனோம். ஃபாரஸ்ட் ஏரியா வந்து 6 மணிக்கு மேலே ஏறி ஆகணும். 6 மணிக்கு மேலே ஏறி ஆகணும். ஸோ எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி போனோம். நான் தான் ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் சி. சரி, ஒரு நாள் லீவ் போட்டு முன்னாடி கிளம்புன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்புனா ஆத்தி எவ்வளோ பைக்கர்ஸு நம்மள மாதிரியே நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க போல இருக்கு. ஓகே, எக்கச்சக்கமான. இப்போ எனக்கு முன்னாடி போகிறதெல்லாம் என்னோட கேங்கே கிடையாது. என்னோட கேங்கு முன்னாடி போயிட்டு எவ்வளோ பேர். அம்மா, இவங்கெல்லாம் ஒரே கேங்காங்கன்னு வேற தெரியல. சார் வேற லெவல் போ. இவ்வளோ பேர் போகிறாங்க என் ட்ரிப்புக்கு. எல்லாரும் காந்தலூர் வந்துட போகிறாங்க. வந்தாங்கன்னா ஓவர் முடிஞ்சு போச்சு. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கோம். சரி விரிசி. அம்மா எவ்வளோ பைக்கர்ஸு. இவங்கள பார்த்துட்டு என் ஆளுங்களை விட்டானா என்னை செருப்பை கட்டி அடிப்பாங்க. நான் போகிறேன். இன்னைக்கு எல்லாருமே ஊருக்கு போகிறவங்களும் இன்னைக்கு தான் கிளம்புறாங்க போல இருக்கு. ஆத்தி எவ்வளோ பேர். ஏகப்பட்ட பேருப்பா சாமி. காரும் சரி, லாரியும் சரி, பஸ்ஸும் சரி. காலையிலேயே அவ்வளோ கூட்டம். எல்லாரும் வந்து ஒரு நாள் முன்னாடி லீவ் போட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்போ 12th எல்லாரும் 15th மண்டே கிளம்பாம 16th கிளம்பிடுவாங்களோ. சரி பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. ஓகே, இது வந்து கரெக்டாக நாங்கள் இப்போ எப்படின்னா சென்னையிலேருந்து 99 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். அடுத்த ஸ்டாப் எப்போ நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். மைலேஜ் வேறு டெஸ்ட் பண்ணணுமா, எப்படி இருக்குன்னு தெரியல. இன்ஜின் வேறு ரெடி பண்ணியிருக்காங்களே. ஸோ அதனால் 100லேயே தான் மெயின்டைன் பண்ணுறேன். எல்லாம் முன்னாடி போகிறது RC 390, R3. ஸோ அதனால் அதுவும் R15 அது ஏரோடைனமிக்ஸ் நல்லாயிருக்கும் போவோம். இது நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்ல, என்ன பண்ணுறது, இட்ஸ் ஹேப்பன். ஓகே, இது வந்து ஃபுல்லாக காமன் போரிங் ஹைவேஸ் தான். ஸோ நல்ல ஒரு வியூ வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்பப்போ நாங்கள் எங்கெந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் அப்டேட். ஏன்னா எனக்கு GoPro பேட்டரியை சேவ் வேறு பண்ணணும். ஸோ அதனால் இது கொஞ்சம் அப்படி தான் கட் பண்ணி வரும். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா நம்ம அதில் தான் வியூ நம்ம நிறையா காட்டணும். இது வந்து போரிங் ஹைவேஸ் தான். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஓகே, பை. ஹலோ மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த கடையில் தான் முடித்தோம். பெரிய பெரிய கடையில் நம்மள நிப்பாட்ட போய் இதெல்லாம் செம்ம க்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்ன கடையில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. we need to move on. இப்போ MT-15 போய் பிடிக்கணும். ஸோ பிடிச்சிட்டு பார்ப்போம். இதோட கொஞ்சம் மைலேஜ் வருது. பிரவீன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மைலேஜ் கொஞ்சம் வர மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம், லெட்ஸ் செக். அப்பா இப்போ சேலம் வந்து இன்னும் ஒரு தெரியல எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு. பட் சீக்கிரம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்
ஹில் ஸ்டேஷனில் வந்து ஏன் நான் வீடியோ அதிகமாக ஒழுங்காக எடுக்கலைன்னா பிகாஸ் நாங்கள் வந்து அந்த 5 மணிக்குள்ளே நாங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்துடணும். இல்லைனா நான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே விட மாட்டாங்க 6 மணிக்கு மேலே பைக்கர்ஸை. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக நான் வீடியோ தான் அதிகமாக எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக நான் வந்து மீன் இன்னும் கொஞ்சம் போ நல்ல வீடியோஸாக எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஹைவேஸுங்கிறதுனால வந்து கரெக்டாக இருக்காது. சேலத்தில் வந்து ஒருத்தவங்க 2 பேரை பிக்கப் பண்ணோம். சேலத்தில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஏன்னா MT-15 எங்கே கூட தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆனிச்சுன்னு தெரியல. அவர் வந்து நேராக திருச்சி ரூட்டை பிடிச்சிட்டா. நாங்கள் சேலம் ரூட்டை பிடிக்கணும்னு சொன்னோம். அவர் திருச்சி ரூட்டை போய்ட்டு சேலம் போயிட்டார். பட் ஆனால் அவர் சீக்கிரமாக வந்துட்டார் போல சின்ன சேலத்துக்கு. விஷ்ணு வந்துட்டான் R3. விஜயராகவா தேங்க்ஸ்ரா அவனுக்கு பைக் கொடுத்து அனுப்பிச்சி விட்டதுக்கு. அப்பா ஆனால் நீ தான் ட்ரிப்புக்கு வர மாட்டேங்கிற. உன் பைக்கு ட்ரிப்புக்கு வருது. சீக்கிரம் வாடா ட்ரிப்புக்கு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த டே. ஸோ விஷ்ணு ஜாயின் பண்ணிட்டான். அடுத்தது வந்து இன்னும் ஒருத்தவன் மட்டும் ஜாயின் பண்ணணும், விச்சு. அவனும் R3. ஸோ அவன் ஈரோட்டில் போய் பிடிக்க போகிறான். இன்னும் ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் தான் ஈரோடுக்கு. ஸோ அவனை பிடிச்சிட்டு மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு வி ஆர் ஜஸ்ட் டுவர்ட்ஸ் காந்தலூர். ஸோ சின்ன அப்டேட்டை தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்து ஹைவேஸு, போரிங் ஹைவேஸு, திருப்பி காமிக்கிற ஹைவேஸ் தான். இந்த பாருங்கள் மலை, இந்த பாருங்கள் செடி, இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு தான் மொக்கையாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பேட்டரியை கொஞ்சமாக சேவ் பண்ணி அது மெமரி கார்டு ஆல்சோ சேவ் பண்ணணும். மெமரி கார்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் ஆல் தோஸ் திங்ஸ் ஃபார் திஸ் ஹோல் ட்ரிப். ஸோ அதனால் பார்ப்போம். வாங்க, ஓகே வாங்க. நம்ம வந்து அடுத்தது வந்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு அடுத்து எப்படி கிளம்பணும். டேய் வா போகலாம். டேய் சோனமுத்தா, டேய் சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங். டேய் வாடா. என்ன மச்சான் சம்பவமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சம்பவம் சூப்பராக இருக்கு. என்ன எடுத்தோன்னு சம்பவத்தை போட்டுருச்சு இந்த வீதெல்லாம். One eternity later. ஐயோ மக்களே, பெரிய சொதப்பல் நடந்து போயிடுச்சு மக்களே. R3யோட ரெக்கார்டிங், R3யோட பேட்ரி காலியாகி பேட்ரி வாங்கி போட்டு அது ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே புதுசாக பேட்ரி மாற்றி அதை மாற்றி பேட்ரி ஸ்க்ரூ உள்ளே போய் விழுந்து கிட்டத்தட்ட 4 தடவை 5 தடவை கழட்டி மாட்டி சாமி வெறுத்துட்டோம்டா வாழ்க்கையை. என்னடா எங்கள் ட்ரிப்பில் எந்த சொதப்பலும் நடக்காமல் இருக்கேன்னு பார்த்தேன். வேறு லெவலில் சொதப்பல் நடந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் சிம்பிளானது, பொறுமையாக போட்டுருந்தா எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். எல்லாமே சொதப்பிட்டு போயிடுச்சு. சை, ஒரு வழியா இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஐயோ எப்படி அந்த கார் செக்ஷனை வந்து 5 மணிக்குள்ளே போய் தொடங்க போகிறோன்னு தெரியல. இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஈரோடே வந்து போய் சேரலாம். அந்த கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1 ஹவர் இங்கே 1.5 மணி நேரம் வீணாக போச்சு. ஸோ சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம். ஈரோட்டில் இருக்கோம். போய் கூட்டிகிட்டு ஹெல்மெட்டே 100 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் தான் ஸ்டாப்பு. எப்போதுமே ஸ்டாப் கிடையாது. சாரி, வெறுத்துருச்சு வாழ்க்கையே.
லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. டைமை பார்க்கவில்லை, நான் இங்கே டைமை செட் பண்ணவில்லை. டைமை செட் பண்ண வந்துட்டு மறந்துட்டேன். வி ஜஸ்ட் லஞ்சை முடிச்சுட்டு குமிக்கி, ஈரோட்டில் குமிக்கின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு ஹோட்டலு. ரொம்ப மோசம்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பல்லடா சிக்கனா, பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா இருந்துச்சு அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். இதுக்கு டேக்கை போடணும். பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச்சு வந்து ஜாயின் பண்ணிட்டான். விஷ்ணு ஓட்டிகிட்டு இருக்கானா? அரௌண்ட் 5 இந்த வந்துட்டான். R3 விச்சு பிளாக் கலர் R3. இவனுக்கு வந்து அந்த ஈரோட்லேருந்து வந்து காந்தலூர் வந்து ரொம்ப பக்கம், அவனுக்கு 150 கிலோமீட்டர்ஸோ நம்ம தான். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப தூரம். ஸோ அதனால் வந்து அவன் வந்து ரொம்ப நேரமாக காலையிலேருந்து கிளம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அடா நாயே வந்து சர்றன்னு போயிருந்தா எந்த வராதுடா. ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா இவன் நம்மளோட அவசரத்தை. ஸோ கைஸ் இதுதான் எங்கள் லைனப். ஃபஸ்ட்டு RC 390 போகுது, செகண்ட் R3, தேர்ட் R15 MT15 மோஜோ, தென் R3 சாரி ஃபஸ்ட். ஓகே நடுவில் இன்னொரு R3 போகுது, அதை மறந்துட்டேன் பாருங்க. ஸோ இதான் எங்களோட லைனப். இப்படி தான் போவோம். எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த லைனப் கிடச்சிருக்கு. ஏன்னா புஷ் பண்ண சொல்லி எல்லாம் ஒவ்வொரு டிவிஷனில் போனால வந்து ஒரு குரூப்பாகவே போட முடியல. இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்திருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு. ஆமாம் இந்த ஃப்ளோ வருதுக்கு, ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சுங்க ரைடு வந்து இந்த மாதிரி குரூப்பாக போய். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு லைனை பரவே மாட்டேன்ருச்சு. இப்போ தான் கொஞ்சம் புஷ் பண்ணி வந்திருக்கு. இது கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம அது கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ல கல்யாணம் அடுத்த நண்பர்களுக்கும் புரியும் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஓகே, அது பர்மிஷன் வாங்கணும், ஏகப்பட்ட பேர்த்த கையெழுத்து வாங்கணும், ஜாமீன் வாங்கணும், எல்லா விஷயங்களும் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ரைடு போக முடியும். பார்ப்போம் இனிமேல் ஃப்யூச்சரில் அது வந்து இருக்குமாங்கிறது ஐ டோன்ட் நோ. இருக்கும், கண்டிப்பாக விடாமலாம் இருக்க மாட்டான். மக்களே சரியான ஆக்சிடெண்ட்டு பா, அடித்து தும்சம் பண்ணியிருக்கோம். வேற லெவல் ஆக்சிடென்ட். சரியான ஆக்சிடெண்ட்டுப்பா சாமி, வேற லெவல் வச்சு பண்ணியிருக்காங்க போல இருக்க. என்ன ஆக்சிடெண்ட்டுங்க அப்பா, நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு. அப்படியே அந்த சைட்லேருந்து ஏறி இந்த சைடில் இடிச்சு ஃபுல்லாக இருக்கணும், நசுக்கிட்டா தான் நினைக்கிறேன். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபுல்லாக ரத்தம் பா. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை. சரி மக்கள், இந்த ஏரியா சும்மா நிப்பாட்டினேன். செம்மையாக காற்று பாருங்கள், அந்த மரத்தை பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு. ஸோ இதில் என்னன்னா ஒரு கோவம் மாதிரி வருதுன்னு சொல்லி படுக்கப்பட்டு அப்படியே வண்டி அப்படியே தள்ளிட்டு கொண்டு போயிடுது. எனக்கே இப்படி இந்த 186 கிலோமீட்டர் அப்புறம் எம்டியெல்லாம் எப்படி போயிருக்கும் பாருங்கள். மனுஷன் எப்படி தான் ஓட்டி வந்தாருன்னே தெரில. நல்ல செம்ம காற்று, கரெக்டான இடத்துல தான் விண்மீனில் போட்டிருக்காங்க. சரியாக செம்ம பெருசாக இருக்குது காற்று, சரியான காற்றாக இருக்குது பா. ஜில்லுன்னு காற்று இப்போயே அடிக்க ஆரம்பித்து விட்டது. இன்னும் ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து அந்த காட் செக்ஷனை பிடிக்கிறதுக்கு. அதை பிடிச்சிட்டோன்னா அதை தாண்டிட்டோன்னா நம்மளுக்கு கேரளாவை வந்து தொற்றுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது இருக்குது. சரி கிளம்பிட்டாங்க, நம்ம அடுத்த ஸ்டாப்பில் நின்று பேசுவோம். இப்போ சரியான காற்றுப்பா, செம்மையாக இருக்குப்பா. இந்த ரூட்டில் வரணும்ப்பா. இது வந்து பல்லடம் அந்த வழியாக வந்து வர்றது நல்ல பல்லடமா. ஐயோ அவினாஷி, ஐயோ ரூட்டை மறந்துட்டாங்க. இல்லைங்க கண்டிப்பாப்பா கேட்டு சொல்கிறேன். ஐயோ ஒரு பெரிய அளவாக இருக்குது ரூட்டை நான் வச்சுக்கிறது. சரியான காற்றுங்க எம்மா. அவங்க ஆத்தி தள்ளுதா எப்பா சாமி. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, கேமராவே இப்படி போயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக தள்ளுது காற்றுங்க வா. இப்போ பாருங்கள் தென்னை மரத்தோட அந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி காற்றடிச்சு எந்த சைடில் ஒரே பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா. வா மக்களே,
மக்களே இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ? புளியமரம் ரோடு. சே இவங்க இதில் வெயில் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, செம்மையாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே மறைச்சிருச்சு, மலையே மறைச்சிருச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மலை அங்கே இருக்குது. அந்த புளியமரம் மறைச்சிருச்சு ஃபுல்லாக. செம்மையாக இருக்குல்ல, தென்னை மரம், வயல், அப்படியே மலை, இந்த மாதிரி ஒரு ரோடு. சே வியூவே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 4 வருஷத்துக்கு அப்புறம் ரைடு வந்திருக்கோமா. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. 500 கிலோமீட்டர் ஓட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த ஒரு டயர்டே வந்து இது அப்படியே போக்கிருச்சு. செம்மையான காற்றாகவும் இருக்குது, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது காற்று. உங்களுக்கு இந்த வியூ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குல்ல இந்த ரோடு. சே இதை நாங்கள் வந்து ராத்திரி நேரத்தில் வந்தோம் லாஸ்ட் டைம். ராகமன்லேருந்து வந்து வால்பாறை ஏறத்துக்காக இந்த ரோடு யூஸ் பண்ணுறோம். அப்போ இருட்டில் வந்தனால ஒன்றும் தெரியல. பட் இந்த கார்னரை பார்த்த விடன் எனக்கு ஒரு டயலாக் ஞாபகம் வருது. கரண்ட கம்பத்தை பார்த்தோம்னா நாய் காலை தூக்குற மாதிரி பைக்கை கார்னரை பார்த்தோன்னே கார்னரை பார்க்க அச்சா நல்லா ஆகுதுடா, நல்லா ஆகுதுடா. பின்னாடி ஆசி 390 பறந்துக்கிட்டு வர்றாரு. அவர் கார்னரை பார்த்துட்டாருல, அவ்வளோதான் பிடிக்க முடியாது. இது வெறி கொண்ட நாய் அப்படிங்கிற மாதிரி. ஆமா அவன் கார்னரிங்ல இவரும் ராஜாக்கு பின்னாடிலாம், இவருக்கும் சரவணனுக்கு பின்னாடிலாம் போனேன்னு வச்சுக்கேன், கார்னர் டெம்டேஷன் வேற லெவல்ல இருக்கும். சே வியூ செம்மையா இருக்குதா, ரைட்ல போடுறோம். அப்பா கைஸ் இன்டர்காம்ல கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ அதனால அப்படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஏரியா ஒரு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இப்போ கேரளா செக் போஸ்ட்டு தானே இது. கேரளா செக் போஸ்ட் அடுத்தது வரும். ஐயோ நான் கேமரா எடுத்து ஒளி வைக்கிறேன்டா, கேமராவை பிடிச்சிருவாங்கடா. கேரளாவில் தான் சட்டத்தை போட்டாங்களே ஹெல்மெட்டில் வந்து கேமரா மாட்டக்கூடாதுன்னு. ஆமாண்டா 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 ஆமாம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 days பேக் தான் சட்டத்தை போட்டாங்க. எல்லாம் செக் போஸ்டா. ஹலோ மக்களே, என்னடா நார்மல் ஆடியோவில் வரானேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சு. கேரளா போட்ட ஒரு ரூல்னால் ஆக்ஷன் கேமராவை யூஸ் பண்ண முடியல. பார்டர்லேயே வந்து எங்களை வந்து கேரளா பார்டர்லேயே வந்து கேமரா வந்து இவ்வளோ வைங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் கேமராவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டேஜ் சரியாக இல்லை. அந்த ஃபுட்டேஜ் எனக்கே பிடிக்காத போது உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போடல நான். ஸோ அங்கங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். போகிற வழியில் மறையூர்னுங்கிற ஒரு ஏரியாவில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில்ங்க சீரியஸாக சொல்ல ஒரு டீ கடை, சூப்பரான டீ கடைங்க. ஒரு சாய் குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ காந்தில் போய் ரீச் ஆகிட்டோம். என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Day 2 and Day 3 நல்ல வீடியோவை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வச்சுக்கோங்க. See you next video guys. Bye bye.